திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிருக்கு. எண்ணிக்கையின் அடிப்படையில இது சுமூகமா முடிஞ்சாலும் கூட இன்னொரு பக்கம் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்க போறாங்க அப்படின்ற சிக்கல் நீண்டிக்கிட்டே இருக்கு. எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்குனாலும் அந்த தொகுதிகள்ல எந்தெந்த வேட்பாளர்கள் நிக்க போறாங்க அப்படிங்கறதுலயும் கடுமையான போட்டி தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள நிலவுறதாகவும் சொல்லப்படுது. ஒருவேளை இந்த போட்டி அப்படிங்கிறது காங்கிரஸுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு பூதாகரமா வெடிக்க போகுது, அண்ட் இந்த போட்டியாளர்களை இல்ல வேட்பாளர்களை யாரு தேர்வு செய்ய போறாங்க, டெல்லி தலைமையிலிருந்து என்ன மாதிரியான அதிரடியான முடிவுகளை ராகுல் காந்தி அவர்கள் எடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்க போறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சட்டமன்ற தேர்தல் நெருங்க எல்லா கட்சிகளுமே ரொம்ப மும்முரமா பரபரப்பா தங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. களப்பணிகளா இருக்கட்டும், இல்ல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், வேட்பாளர்கள் தேர்வுல இருந்து விருப்ப மனு கொடுக்கறதுல இருந்துட்டு எல்லாருமே ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவுடனான சில சலசலப்புகளுக்கு மத்தியில காங்கிரஸ் தங்களுடைய தொகுதிகளை கேட்டு பெற்றிருந்தாங்க. 28+1 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் அப்படின்ற அடிப்படையில அவங்களுக்கான தொகுதி பங்கீடுகள் பேச்சுவார்த்தை சுமூகமா முடிந்தது. இதுல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ராஜ்யசபா தேர்தல் வர்றதுனால காங்கிரஸ் தாங்கள் கேட்டு பெற்ற அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கான வேட்பாளரையும் அறிவிச்சிருந்தாங்க. திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டபர் திலக் அப்படின்ற ஒரு நபரை பார்த்து ரொம்ப பிக் பண்ணி சூஸியா ராகுல் காந்தி அவர்கள் சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற தகவல்களும் வெளியா இருந்துச்சு. வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அவர் பேசும்போது கூட அதுதான் சொன்னாரு. நான் ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருக்கேன், என்ன ராகுல் காந்தி அவர்கள் அங்கீகரித்து என்ன சூஸ் பண்ணி இப்படியான ஒரு பொறுப்பு கொடுத்ததுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அண்ட் காங்கிரஸ்லயுமே இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகை அவர்களா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கே தேர்தல் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் சோழங்கரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. எளிமையான ஒரு நபரை ராகுல் காந்தி அவர்கள் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கான போட்டிகள் அப்படிங்கிறது பல தரப்புல இருந்து ரொம்ப மும்முரமா இருக்கும்போது ரொம்ப சோசனா பார்த்து இளைஞரா இருக்கணும், ரொம்ப துடிப்பாகவும் இருக்கணும், கட்சிக்காக தொடர்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்து அகில இந்திய செயலாளர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டபர் திலக்கை ராகுல் காந்தி அவர்கள் தேர்வு செய்திருந்தார். ஸோ இதே மாதிரி தான் எப்படி ராஜ்யசபா சீட்டு பார்த்து சூசனா பிக் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையுமே கூட 28 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்ற ஒரு தேர்வையும் ராகுல் காந்தி அவர்களே எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த முறையும் 3 தொகுதிகள் கூடுதலா பெற்று 28 தொகுதிகளை காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க. ஆனா கடந்த முறை வெற்றி பெற்ற 18 எம்எல்ஏக்கள் இப்ப சிட்டிங் எம்எல்ஏக்களா காங்கிரஸ்ல இருக்காங்க. அந்த 18 பேருமே மீண்டும் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா முயற்சித்து வரதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஸோ அப்படி மீண்டும் அந்த 18 பேரும் போட்டியிடணும்னு ஒரு பக்கம் முயற்சி செய்யும் போது மீதம் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளுக்குமே பலரும் போட்டியிடுறாங்க, ரொம்ப தீவிரமா முயற்சி செய்து வராங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா திரு ராகுல் காந்தி அவர்கள் எப்படி கிறிஸ்டபர் திலக் அவர்களை தேர்வு செய்தாங்களோ, எப்படி உதாரணத்துக்கு நம்ம மயிலாடுதுறையை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கடந்த எம்பி எலெக்ஷன் வரும்போது மயிலாடுதுறை தொகுதிக்கு பல போட்டிகள் நிலவுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு அவர்களும் அதுல போட்டியிடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா காத்திருந்தாரு, ரொம்ப முயற்சியும் செய்திருந்தாரு. அதே மாதிரி மயிலாடுதுறை தொகுதியினுடைய எம்பி வேட்பாளரா பிரவீன் சக்கரவர்த்தியை நிற்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான தகவலும் இருந்துச்சு. அண்ட் அவருமே ரொம்ப மும்முரமா முயற்சி செய்து வந்தாரு. ஸோ இவங்க எல்லாரையுமே ரிஜெக்ட் செய்த திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த இடத்துல மாநில மகளிர் அணி தலைவரா இருந்த திருமிகு சுதா அவர்களை அந்த இடத்துல வேட்பாளரா நிக்க வச்சாரு. அப்ப ராகுல் காந்தியினுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டரா இருக்கணும், கட்சிக்காக களப்பணிகளை செய்யக்கூடிய நபர்களா இருக்கணும், அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது சிறுபான்மையினர்ல இருந்து இருக்கணும், பட்டியலினத்தவர்கள்ல இருந்து இருக்கணும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில இருந்து இருக்கணும், பெண்களா இருக்கணும். இந்த 4 கேட்டகரிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு திரு ராகுல் காந்தி. அதே மாதிரிதான் இந்த முறையும் ராஜ்யசபா வேட்பாளரா கிறிஸ்டபர் திலக் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ அப்ப சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது 28 தொகுதிகள் நம்ம கையில இருக்கு. அந்த 28 தொகுதிகளுக்குமே நான் சொன்ன மாதிரி பட்டியலினத்தவர், பெண்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர்னு சொல்லிட்டு இவங்களுக்கான முக்கியத்துவத்தை ரொம்பவே அதிகமாக கொடுக்கணும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்களுடைய எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, எந்த ஜெண்டரா இருக்காங்க, அண்ட் எந்த பின்புலத்திலேருந்து வராங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு இது எதையுமே பார்க்காம திரு ராகுல் காந்தி அவர்கள் அவங்களுக்கு களப்பணி செய்யக்கூடிய நபர், கட்சிக்காக ஓடக்கூடிய நபர், ரொம்ப துடிப்போடு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து பிக் பண்ணணுங்கிறதுல மும்முரமா இருக்காங்களாம். இதனால இந்த 28 தொகுதிகள்லையுமே
தொகுதியிலையுமே தான் வேட்பாளரா நிற்கணும், ஒரு எம்எல்ஏவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடும் முயற்சிகளை செய்து ஆசையா விருப்பத்தோட இருக்கக்கூடிய பலரும் டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காங்களாம். ஒருவேளை நாங்க நிக்கணும்னு கேட்டு ராகுல் காந்தி அவர்கள் மறுத்து அந்த இடத்துல வேற ஒரு வேட்பாளரை அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நிற்க வைக்கிறாரு அப்படின்னா அது கட்சியில மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும், இல்ல கட்சிக்குள்ள சின்ன மனக்கசப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எங்க போய் முடியும்? ராகுல் காந்தி ஆல்ரெடி முயற்சித்து வரவங்களுக்கு வாய்ப்பளிப்பாரா, இல்ல புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்பாரா, காங்கிரஸ்குள்ளே என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையோ இல்ல ஒரு திருப்பத்தையோ ஏற்படுத்தும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.